தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த 11வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை நடத்தினார். அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளின் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 30வது வசனத்தை, அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை, இருதயங்களை கர்த்தர் திருப்பினபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. இந்த கால வேளையில் பரிசுத்தாவே எங்களோடு பேசும், எங்களோட இடைபடும். எங்கள் மனதிலே நீங்கள் என்ன பதிய வைக்க விரும்புகிறீங்களோ, எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எங்களை எப்படி மாற்ற விரும்புகிறீங்களோ அப்படியே மாற்ற நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை கனப்படுத்தி அவர் மகிழ்வதிலே அலாதி பிரியம் கொண்டவர். தேவனை மதிக்காத தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஏலியை குறித்து இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிற பயங்கரமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நான் நிறைவேற்ற மாட்டேன், நான் அதற்கு தூரமாக இருப்பேன் என்று சொல்லி, என்னை கனம் பண்ணாதவர்கள் நிச்சயமாக கனவீனப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்வதை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி, நாம் அவரை கனம் பண்ணுவதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானது. எப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் நாள் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். நம்மை அவமானப்படுத்தி சந்தோஷப்படுவது பிசாசுடைய வேலை. நம்மை கனப்படுத்தி மகிழ்வது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய தேவனுடைய வேலை. அது அவர் நம்மை கனப்படுத்தி மகிழ்கிறார். யோவானின் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு தலையை சாய்த்து ஆவியை விட்டார் என்று வாசிக்கிறோம். சிலுவையில் இயேசு நமக்காக தம்முடைய தலையை சாய்த்தார், தலை குனிந்தார். எதற்காக என்று சொன்னால், நாம் தலை நிமிர்ந்திருக்கும்படியாக, நம்மை கனப்படுத்தும்படியாக இயேசு கனவீனத்தை சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று வாசிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்று வேதம் வாசிக்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை கனப்படுத்தி அழகு பார்த்து உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவரை நாம் கனப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தரை நாம் அதிகமாக கனப்படுத்த அவர் நம்ம இன்னும் அதிகமாக கனப்படுத்துகிறார். அதில் நம்மை மகிழ செய்கிறார், அவரும் மகிழ்கிறார், அவரும் மகிமைப்படுகிறார். இதுதான் கர்த்தருடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்மை கனப்படுத்தி உயர்த்தி மகிழ்கிற ஆண்டவரை நாம் எப்படியெல்லாம் கனப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவரை கனப்படுத்தி நாம் அவரோடு இணைந்து தொடர்ந்து நாம் அவருடைய சித்தத்திற்குள்ளே நாம் கடந்து போகலாம் என்பதை இந்த நாளுக்கு கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாம் கர்த்தரை எப்படி கனப்படுத்தலாம் என்று சொன்னால், யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து அவரை நாம் கனப்படுத்தலாம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நாம் அவரை கனப்படுத்துகிறோம். இப்படியாக கர்த்தரை நாம் கனப்படுத்துவதில் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முக்கியமான கனம். ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய தகப்பன்மார், நம்முடைய மூத்த ஊழியர்கள், நம்முடைய பெற்றோர் நம்முடைய கூப்பிடும் பொழுது நாம் உடனடியாக இதோ வந்து விடுகிறேன் என்று பதில் சொல்வதன் அவர்களுக்கு கொடுக்கிற கனம், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடனே நிறைவேற்றி கொடுப்பதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற கனம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதான மெய்ப்பனாகிய இயேசு நமக்காக பல பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில் மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாரே, நம்மை ரட்சித்திருக்கிறாரே. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அதை நாம் கனப்படுத்த வேண்டும். தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் மரியாள் தேவனுக்கு சரியாக செவி கொடுத்து அவரை கனப்படுத்தினாள். மரியாள் செய்த 2 முக்கியமான காரியம், அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்தாள், அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். இதுதான் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான குணம். இதுதான் நம்ம செய்ய முடியும், இதுதான் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் கூட.
ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் சொன்னால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க முடியும். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது பிதாவின் சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார். நாமும் கூட இயேசுவின் சத்தத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும். அவரால் நமக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டு நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அதிகமாய் செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு செவி கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல அருமையான காலை நேரத்தில் நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவரை நாம் கனப்படுத்துகிறோமா அல்லது அவரை நாம் கனவீனப்படுத்துகிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது, ஆண்டவருக்கு செவி கொடுக்காதது, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் இருப்பது அவரை நாம் கனவீனப்படுத்துவதற்கு ஏதுவாகும். அதனால் நாம் தாம் கனவீனம் அடைவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 2:8 சிலுவை மரணம் பரியந்தும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார், அடங்கி நடந்தார். இயேசுவே அடங்கி நடக்கும்போது நாம் கண்டிப்பாக அவருக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு லூக்கா 2 கடைசி 2 வசனங்களில் இவ்விதமாக நாசரேத்தூரில் போய் ஆண்டவராக இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 12 வயதில் கீழ்ப்படிந்திருந்தார். நாமும் கூட நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை தான் இந்த காலவெளியில் ஆணித்தரமாக கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் கர்த்தருக்கு கனப்படுத்தும் போது, கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கனப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை கனப்படுத்துவார். நம்முடைய தேவனை முதலாவது நாம் எப்படி கனப்படுத்தலாம் என்று சொன்னால் அவருக்கு நாம் செவி கொடுக்கலாம், கீழ்ப்படியலாம். இரண்டாவதாக லூக்கா 1:38 தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுப்பது அவருக்கு கனப்படுத்துவதற்கு எதுவாகும். அவரை கனப்படுத்துவதில் இரண்டாவது முக்கியமான செயல் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் மனப்பூர்வமாய் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். மரியாள் போக வேண்டிய பாதையை, அவளுக்கு நடக்க போகிற அந்த உன்னதமான ஆசீர்வாதமான மாற்றங்களுக்கு அவள் தன்னை அப்படியே அர்ப்பணித்தாள். அதை குறித்து தேவதூதன் விவரித்து சொல்லும்போது இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அநேக கேள்வி மேலே கேள்வி கலங்கி கொண்டு தூதனிடத்தை கேட்கிறாள். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனடியாக இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் போக வேண்டிய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்தும்போது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எந்த பள்ளத்தாக்குக்கு போனாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் நமக்கு நிச்சயமாக போகும்போது அது பள்ளத்தாக்கு இருந்தாலும் அது மிகப்பெரிய பயங்கரமான சூழ்நிலையாக, கடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை சுமக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது மரியாளை போல நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். மரியாள் மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பாவத்தை செய்தது போல அந்த கால சமுதாயத்தில் உணரப்பட்டாள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மரியாளை கர்த்தர் கனப்படுத்தினார். நிச்சயமாக தேவ சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். யோசேப்பு தேவன் நடத்தின எல்லா பாதையிலும் தன்னை அப்படியே விட்டு கொடுத்தார். சிறைச்சாலையில் விட்டு கொடுத்தார். போர்த்திபாரின் வீட்டிலே பொய் குற்றச்சாட்டு சொல்ல போதும் அவர் தன்னை விட்டு கொடுத்தார். அமைதியாக இருந்தார். தேவ சித்தத்துக்குள்ளே தன்னை அடைத்து கொண்டார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். முடிவிலே கர்த்தர் யோசேப்பை கனப்படுத்தினார், உயர்த்தினார். நாமும் கூட தேவ சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சவுல் என்கிறதான பவுல் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சில சபையெல்லாம் அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்த நாட்களிலே இயேசு நேரடியாக சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். உடனடியாக அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றி புதிய ஏற்பாடில் அநேக நிருபங்களை எழுதும்படியாக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். சவுலை கொண்டு சபைகளை கர்த்தர் கட்டினார். சவுலை கர்த்தர் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வாழ சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியனாக கர்த்தர் மாற்றிவிட்டார். வாழ கற்றுக் கொடுத்தவர் தான் அருமையாக பவுல் அப்போஸ்தலன் அவர்கள். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததை போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். முதலாவது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாக விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக தேவனை நாம் எப்படி கனப்படுத்தலாம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்வது அவரை கனப்படுத்துவதாகும்.
கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்க இந்த பூ உலகத்தில், இந்த நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில், சமுதாயத்தில் அநேக கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணுகிறோமா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஏசா இப்படியாக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நாம் அலட்சியம் பண்ணுகிறோமா? சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது குடும்பத்தில் பிறந்த மூத்த பிள்ளைக்கு கொடுக்கிறதான சொத்தின் மதிப்பு, அவனுக்கு கொடுக்கிறதான அந்தஸ்து, அவனுக்கு கொடுக்கிறதான பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாவற்றையும் அவன் சுமக்க வேண்டும். அவனை கனத்துக்குரியவனாக அந்த குடும்பம் பார்க்கும். அப்படிப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா அலட்சியம் பண்ணினான். ரெபேக்காவுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் மோதி கொண்டிருந்தாங்க. ஏசாவும் யாக்கோவும் மோதி கொண்டிருந்தாங்க. மோதி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தேவன் கிருபையா இறங்கி முதலாவது ஏசாவை வெளிப்பட பண்ணினார். முதல் சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு அவனை தகுதி உள்ளவனாக தேவனை மாற்றினார். ஆனால் இவன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான். தேவன் கொடுத்ததையே அலட்சியம் செய்து தேவனை அலட்சியம் செய்து விட்டான். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்ல முக்கியமான காரியம், நாம் அலட்சியம் பண்ணுகிறோமா? தேவன் கொடுத்திருக்க கிருபை வரங்களை, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை துச்சமாக நினைக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சின்னதானாலும் பெரியதானாலும் அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதற்கு பாத்திரவான்களாக இருந்தும் எத்தனை பேர் கர்த்தர் அதற்காக தெரிந்து கொள்ள நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டாமா? அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நம்ம அலட்சியம் பண்ணலாம்? ஏசாவை போல நாம் அலட்சியம் பண்ணாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அலட்சியம் பண்ணின பின்பு மீண்டும் அதை அவன் தேடி கூட அதை அவன் அடையாமல் போனான். கர்த்தர் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அலட்சியம் பண்ணுகிற காரியம் என்ன நடக்கும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் சீர்கெட்டு போனான். ஏசாவை போல நாம் சீர்கெட்டு போய்விடக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்தால் அந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தது சின்னதானாலும் பெரிதானாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனி அது உங்களுக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறது போல காணப்படலாம். அது உங்களுக்கு துச்சமாக தெரியலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான குழந்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை உங்களுடைய பார்வைக்கு அது அற்பமானதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. கர்த்தர் அதிலே உங்களை உயர்த்துவார். அதை வைத்து கர்த்தர் ஒரே இரவிலே உங்களை கனப்படுத்தி உயர்த்த கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் ஆணித்தரமாக எழுதி கொள்வோம். கர்த்தர் கொடுத்த எதையுமே நாம் அலட்சியம் பண்ணாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகுதி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் துச்சமாக நினைக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்வதற்கு வெட்கப்படுகிறோமா? அதை அலட்சியம் பண்ணுகிறோமா? நான் தேவனுடைய பிள்ளை என்பதை எல்லா இடத்திலும் மாறுதட்டி சொல்லும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார். புறஜாதி மக்கள் மத்தியில் நீங்கள் படிக்கிற இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை சொல்லிக் கொள்வதில் நீங்கள் தலைகுனிகிறீர்களா? அதை அவமானமாக நினைக்கிறீர்களா? அதை அலட்சியம் பண்ணுகிறீர்களா? கர்த்தர் கவனிக்கிறார். நீங்க கர்த்தர் கொடுத்த அந்த அந்தஸ்தை, கர்த்தரோட பிள்ளை என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கனத்தை நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணீங்கன்னா சீர்கெட்டு போவீங்க. ஆவியானவர் எச்சரிப்பா சொல்றாரு. நாம சீர்கெட்டு போகிறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லல, சீர்கெட்டு போய்விடக் கூடாது என்பது வேதனையோடு ஆவியான அந்த காரியத்தை உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் கொடுத்ததை அலட்சியம் செய்யாதிருப்போம். கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். முதலாவது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை கனப்படுத்த. இரண்டாவது, நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், அவரை கனப்படுத்த. மூன்றாவது, அவரை கனப்படுத்த அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை அந்த ஆசீர்வாதத்தை நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்ததை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் செய்த கனம். மூன்றாவதாக, கடைசியாக, நான்காவதாக, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துன்னு சொன்னாங்க, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் கொடுக்கிற ஆலோசனை மிகவும் விலையேறப்பட்டது. அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதுதான் அவரை கனப்படுத்துவதாகும். அதே 28ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் அவரை கனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் உணர்த்தி ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார், உணர்த்துகிறார். அவர் கொடுக்கிற உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் கனப்படுத்தப்படுவோம். தேவனுடைய ஆலோசனைக்கு தொடர்ந்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆலோசனை அற்பமாக நினைத்து தங்களுடைய சொந்த ஆலோசனைக்கு இடம் கொடுத்ததுனாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி இருக்கிறாங்க. தேவன் கொடுக்கிற ஆலோசனை கேட்போம். பெற்றோர் வழியாக கர்த்தர் பேசுவார், போதகர் வழியாக கர்த்தர் பேசுவார், வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவார்.
ஆராதனையில் பாடப்படுகிற பாடல்கள் வழியாக கர்த்தர் பேசுவார். தேவனுடைய பாடல்கள் வழியாக கர்த்தர்களோடு பேசி இடைபடுவார். பிரியமானவர்களே, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து கொள்ளுங்கள். அந்த ஆலோசனை பிடித்து கொள்ளுங்கள். ஆலோசனைங்க துச்சமாக நினைச்சிடாதீங்க. ஆலோசனை விட்டுட்டீங்கன்னா நீங்க சீர்கெட்டு போவீங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால் இந்த ஆலோசனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கார். அவருடைய ஆலோசனை கீழ்ப்படிவது அவரை கனப்படுத்துவதாகும். அவரை கனப்படுத்தினா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒருவேளை அது இப்போ எளிமையாக இருக்கலாம், அது ஒன்றுமில்லாதை போல இருக்கலாம், உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவத்துக்கு அது ஒன்றுமில்லாதை போல இருக்கலாம். ஆனால் அது துச்சமாக நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை அற்பமாக நினைக்காதீங்க. அதை தள்ளிவிடாதிருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற காலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் சொன்னால் சங்கீதம் 1 சங்கீதத்தில் 1-2 வசனங்கள்படி நீங்கள் ஆண்டவர் உட்கார சொல்லாத இடங்களில் உட்காரக்கூடாது, ஆண்டவர் நிற்க சொல்லாத இடங்கள் நிற்கக்கூடாது, ஆண்டவர் நடக்க சொல்லாத வழிகளில் நீங்கள் நடக்கக்கூடாது, ஆண்டவர் அனுமதிக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணிடுங்க, ஆண்டவர் அனுமதிக்காத உறவு முறைகளை கட் பண்ணிடுங்க. அதை கர்த்தர் விரும்பவில்லைன்னு சொன்னால் அதை விட்டு ஒதுங்கி போயிருங்க, அதை விட்டு ஓடி போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாள் நல்லா இருக்கும். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தப்பாமல் கனி கொடுப்பீங்க. அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மெச்சுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மகிழத்தக்கதாக, சந்தோஷப்படத்தக்கதாக ஒரு ரோல் மாடலாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம். அது நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகும். ஆதியாகமம் 19 வசனத்தில் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் பெயர் லோத்து. அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லி அவன் வேறொரு திசைக்கு நேராக ஓடினான். கர்த்தர் விட்டு விட்டார். சுய சித்தத்தில் எப்பொழுதுமே ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். ஒரு முறை சொல்லுவார், நீங்கள் கேட்கலாம் போன் விட்டுருவார். அதனுடைய பின் விளைவுகள் மிக பயங்கரமாக இருந்தது. அவனுடைய 2 குமாரத்தைகளும் அவனாலே கர்ப்பவதியாகி அருவருப்பான அம்மோனியர் மோவாபியர்களான சந்ததியை பெற்றெடுத்தாங்க. இந்த சந்ததியை ஆண்டவர் 10 தலைமுறை வரைக்கும் அவங்க ஆலயத்துக்குள்ள உட்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். உபாகமம் 23 வசனத்தில் அவர்கள் அருவருப்பானவர்கள் சபை விட்டு விலக்கப்பட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலோசனை அலைத்தட்டினால் இந்த சமூகத்தினால சபையினால அருவருக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அருவருப்பாக மாறி போய்விட்டது. அநேகருடைய வாழ்க்கை நாற்றமாக மாறி போனது. காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனை அலைத்தட்டினார்கள். தேவனுடைய ஆலோசனை புறம்பே தள்ளிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைத்து தான் சரியானது என்று போனதுனாலே அவருடைய வாழ்க்கை நாசமாய் போனது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கடைசியாக சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனத்தில் தங்கள் கோணலான வழியிலே சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார், ஒழுங்கினமான நபர்களோட போக பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஒழுங்காக வளர்த்திருக்கிறார். நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மை நல்ல ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்துருக்குறாங்க, நல்ல ஆலோசனை கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அந்த ஆலோசனை நீங்கள் அலத்தட்டினீங்கன்னா, நீங்கள் கோணலான வழியில் சாஞ்சிங்கன்னா, நீங்கள் ஒழுங்கினமான கூட்டத்தோடு போக முடியாது. கர்த்தர் அனுமதிச்சிருவார். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு தூரமாக இருப்பதாக தேவனை நாம் கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக கனப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு செவி கொடுத்து நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து கனப்படுத்துங்க. நீங்கள் தேவன் கொடுக்குற ஆலோசனையை அலட்சியம் பண்ணாமல் தேவனை கனப்படுத்துங்க. அதை காத்துக்கொண்டு கனப்படுத்துங்க. கடைசியாக தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கனப்படுத்த விரும்பி கொடுத்த விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியனாக ரெண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.